பிறப்பில் ஜாதி கிடையாது, அவனுடைய நடவடிக்கையில் தான். ஓகே, நீங்க பெருந்தன்மையாகவும் 4 பேரை மதிக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா நீங்க மேல் ஜாதி. எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்தினீங்கன்னா நீங்க கீழ் ஜாதி. ஜாதின்றது பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நீங்க போய் பார்க்க வேண்டியது யாருன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவர். மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இவங்க 2 பேரும் இன்றைக்கி தேதிக்கு மிகப்பெரிய டைரக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். அவங்களோட பங்கு வந்து தமிழ் சினிமா வரலாற்றிலிருந்து எக்காரணத்து கொண்டும் என்றைக்குமே அழிக்க முடியாது. ஒரு 100 வருஷம் கழித்து வந்து தமிழ் சினிமா வரலாறு அப்படின்னு எழுதினாலுமே வந்து அவங்களோட பங்கு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அதே மாதிரியாக நம்ம வந்து கலைஞர்லேருந்து தொடங்குகிறோம் அப்படின்னா கலைஞரில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே வர்ற அளவுக்கு அந்த வரிசையில் இவங்க 2 பேருக்குமே கூட வந்து முக்கியமான இடம் உண்டு. அந்த அளவுக்கு முக்கியமான டைரக்டர்ஸ் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து சில பேருக்கு அது வந்து மிகப்பெரிய வயிற்று எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது. அதை பற்றி நம்ம அடிக்கடி பிரச்சனைகள் இல்லைன்னா விவாதங்கள் சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நிறைய பேரும் பேசியிருக்காங்க. இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் BMW காரில் வந்துட்டு இப்போ நான் வந்து பிற்படுத்தப்பட்டவர் இல்லை ஒடுக்கப்பட்டவர் இல்லைன்னா ஜாதியில் கீழே இருக்கிறேன்னா அது எப்படி, நீங்கள்லாம் முற்பட்டுட்டீங்க, அதான் நீங்கள் பணக்காரங்கள் ஆயிட்டீங்களே அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம், அவர் ஒரு தியேட்டர் ஓனர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார். அவர் சொன்னதை வந்து சப்போர்ட் பண்ணி டைரக்டர் பிரவீன் காந்தி அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. இன்னைக்கு ஜென்சி ஆட்களுக்கோ அல்லது ஜென் ஆல்ஃபா ஆட்களுக்கோ வந்து இவர் யார், பிரவீன் காந்தி யாருன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இவர் வந்து ரட்சகன், ஜோடி மாதிரியான படங்களை இயக்கிய ஒரு டைரக்டர். இப்போ வந்து மார்க்கெட்டில் இல்லை, அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ அவருடைய படங்கள் எதுவும் அவர் பண்ணுறதில்ல. ஸோ இவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்போ வந்து நிறைய வன்மத்தை வந்து அப்படியே அள்ளி கொட்டி இருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூடர்ன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். யூஸ்வலி வந்து நம்ம அப்படியே டைரெக்டாகவே என்ன பேசுகிறோமோ அந்த டாபிக் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே பேசிடுவோம். ஆனால் இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி யூஷுவல் டெம்ப்ளேட்டில் இருக்க போகிறதில்ல. அவர் பேசின வீடியோவோட பார்ட்டை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த அவர் சொன்னதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம், ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். அது மாதிரியாக தான் இருக்குது. இப்போ அவர் பேசின ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கை பார்ப்போம். அந்த சமூகத்தை பற்றி பேசும்போது விசில் பயங்கரமாக அடிப்பீங்க. அப்போ இவங்களுக்கு இதுவாகும். அதில் நம்மளாம் திருப்பி அடிக்கணும் போது நீங்கள் வந்து கத்தி கலாட்டா பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடும். எதுக்கு நான் தான் சொன்னேன், நான் காசை கொடுத்துட்டு எதுக்கு நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இவர் வந்து பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் படங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பேசுகிறாரு. பா ரஞ்சித் இல்லை மாரி செல்வராஜ் படங்களில் வந்து முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் கர்ணன் மாதிரியான படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா வந்து மாமன்னன் மாதிரியான படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இதில் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். யார் அடிக்கிறாங்க, யார் திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. இப்போ அடிக்கும் ஆட்கள் முதல்ல வந்து வன்முறையை கையில் எடுக்கும் இல்லைன்னா வந்து ஒடுக்குமுறையை கையில் எடுக்கும் ஆட்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த தலித் மக்களாக இருப்பவர்கள் வந்து அதுக்கு வந்து திருப்பி அடிக்கிறாங்க. என்னென்னா, நீ என்னை எதுக்கு அடிக்கிற அப்படின்ட்டு திருப்பி தான் அடிக்கிறாங்க. அப்படி ரிட்டாலியேட் பண்ணுறப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு வந்து அது நெருடலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து சில படங்கள் வந்து நல்லா போகிறதில்ல அப்படின்ற மாதிரியாக இவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்போ வந்து அவங்க அந்த 2 டைரக்டர்ஸ் பண்ண படங்கள் எல்லாம் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு, மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரியான வன்மவாதிகளுக்கு மட்டும் வேண்டுமானால் அது வந்து வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரியாக சொல்கிறாரு. சரி, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களும் கூட அங்கே வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கதை இப்போ ஜாங்கோன்னு ஒரு படம் எடுத்துப்போமே. ஜாங்கோ வந்து உலகளாவிய ஒரு வரவேற்பை பெற்ற படம். ஜாங்கோ படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கார். இப்போ அந்த ஜாங்கோ கேரக்டர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நபராக இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு ஆதிக்கம் அவர் மேலே செலுத்தப்படுது வெள்ளை இன மக்களால். அப்படி வந்து அவர் அடிமையாக வச்சுருக்கிறாங்க. அடிமையாக வச்சு ஆரம்ப காட்சியிலேயே அடிமையாக வச்சுருந்து அவர் வந்து அதிலிருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்றது தான் ஓப்பனிங்கே. அப்படி அதிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் வந்து அவருடைய இணையரை வந்து தேட போகிறாரு. அவங்களோட இணையரை தேடி போகிறப்ப வந்து அவங்க ஒரு ஒயிட் மாஸ்டர்கிட்ட அவங்களும் வந்து ஒரு ஸ்லேவாக இருக்கிறாங்க. அப்படி அவங்களும் ஸ்லேவாக இருக்கிறப்ப அவங்கள எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தான் கதை. அப்போ வந்து இவர் வந்து ஒரு சூழ்நிலையில் திருப்பி அடிக்கிறாரு, திருப்பி சுடுறாரு. இந்த மாதிரியாக அந்த காட்சி அமைப்பு இருக்குது. இப்போது
யாராவது வந்துட்டு இப்போ ஜாங்கோ எதுக்கு திருப்பி அடிக்கிறாரு, ஜாங்கோ திருப்பி அடிக்கிறத பார்த்தா எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவ்வளவு கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க யாராக இருப்பாங்க? அவங்க வந்து ஒரு ஒயிட் சூப்ரிமசிஸ்டாக இருப்பாங்க. கருப்பின மக்கள் வந்து ஸ்லேவாக தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து வெள்ளையின மக்களுக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு தான் அது வலியையோ நெருடலையோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்தும். அதற்கு இணையானது தான் இங்கேயும். இப்போ வந்து ஒரு வன்முறை நடக்குது, ஒரு வன்முறை சமூகத்தில் இருக்குது. அது என்னென்னா ஜாதிய முறை. ஜாதிய முறைன்றது சமமற்றது. எந்த வகையில் பார்த்தாலுமே வந்து ஜாதின்றது அநியாயமானது. ஏன்னா அங்கே வந்து எந்த ரெண்டு ஜாதியும் சமம் கிடையாது. உன்னோட ஒரு ஜாதி மேலே, இன்னொரு ஜாதி கீழே, அப்படி தான் வந்து இருக்கும். எந்த ஜாதி நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அந்த லாஜிக் வந்து பொருந்தும். அதில் வந்து இருக்கிறதுலே கடைமட்டத்தில் இருக்கும் ஜாதிகள் வந்து அதிகப்படியான ஒடுக்குமுறைகளை சந்திக்கும் அப்படின்றது தான் வந்து ஜாதிய நடைமுறையோட யதார்த்தம். இப்போ இதை வந்து நம்ம படமாக எடுக்கிறப்போ இதுதான் கதை பேஸ். இதுதான் ஜாதிய அடுக்குமுறை இருக்குது. ஜாதிய அடுக்குமுறையில் கீழே இருக்கும் ஆட்களை வந்து மேலே இருக்கிற ஆட்கள் வந்து வஞ்சிக்கிறாங்க. அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு கட்டத்தில் கீழே இருக்கும் ஆட்கள் நீ எப்படி என்னை வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்தலாம், இல்லை நீ எப்படி என்னை வந்து ஒடுக்கலாம், இல்லை நீ எப்படி என்னை வந்து என் மேலே வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிற மாதிரியாக கதை அம்சம் படத்தில் வைக்கிறாங்க. இப்போ இதை பார்க்குறப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வந்து வருது அப்படின்னா அவங்க யார்? அவங்க ஜாதி வெறியர் தானே. ஜாதிய சிஸ்டம் அப்படியே இருக்கணும், இதில் இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்கணும், இந்த ஏற்றத்தாழ்வுகளால் நான் மேலே இருக்கிறேன், அப்படி மேலே இருக்கிறப்ப அதன் மூலயமாக சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், அதற்கு எந்த விதமான பாதிப்போ குந்தகமோ வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு தான் இது வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பிரவீன் காந்திக்கு இது வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ அவர் யார்? அவர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம அவரை மட்டும் வச்சு செய்வோம் அப்படின்றதுனால அவரை மட்டும் சொல்றோம். இது எல்லாருக்குமே ஆனா பொருந்தும். இப்பவே நீங்க பேசும்போது சொன்னீங்க கிராமப்புறங்கள்ல ஜாதி பாகுபாடு அவ்வளவு இருக்கு அப்படின்னு. கிராமங்கள் அதை பேசினா என்ன சார்? இல்ல கிராமங்கள்ல அது இருக்குன்னா எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கோயில் திருவிழால நடக்கும். ஓகே, கோயில் திருவிழாவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரியான இது இருக்கும். இப்போ இவரே வந்து ஜாதிய ஒடுக்குமுறை இருக்குது, ஜாதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எப்படி இருக்குன்னா கிராமத்தில் இருக்கும், ஆனால் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் அது வந்து பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வருஷத்தில் ஒரு முறை, அதுவும் கோயில் திருவிழாவில் தான் இது வந்து பிரச்சனையாக வரும், அப்படி இல்லைன்னா வந்து ஜாதியால் என்ன பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியாக இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜாதி வருஷத்தில் ஒரு வாட்டி கோயிலில் மட்டும்தான் இருக்குதா? இந்த தெருவில் நடந்து போகக்கூடாது, இந்த தெருவில் இன்னார் தான் நடந்து போகணும் அப்படின்ற இடத்துல ஜாதி இருக்குது. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னாரை திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற இடத்துல ஜாதி இருக்கு. ஒரு பணம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதுல ஜாதி இருக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. வீட்டில் இருக்கிற பெட்டு, ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய் வந்து வேற ஒரு ஆள் வீட்டுக்கு போயிடுச்சு, இல்லை வேற ஒரு தெருவுக்கு போயிடுச்சு, இல்லை ஒரு சில ஜாதி ஆட்களை பார்த்து குலைச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜாதி வெறி இருக்குது, அந்த நாயை கொல்றது இருக்குது, இல்லை அந்த நாயோட உரிமையாளர்களை போட்டு அடிக்கிறாங்க, அவங்க மேலே வந்து வன்முறையை கட்டவிழ்த்துறாங்க, அந்த இடத்துல ஜாதி இருக்குது. இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி வச்சிருக்கிறாங்க, தாகமாக இருக்குதுன்னு ஒரு பையன் தண்ணி எடுத்து குடிச்சிட்டான் அப்படின்னா நீ எப்படா தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ இந்த ஜாதிக்காரன், நீ எப்படி இந்த இடத்துல தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஜாதிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் இருக்குது, அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 4 பசங்க, படிக்கிற பசங்க, அந்த ஸ்கூல்லையே படிக்கிற பசங்க 4 பேரை கூப்பிட்டு க்ளீன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு சில கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களாக இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியையோ தலித் மக்களாக இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அது அந்த இடத்துல வந்து வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது, ஒரு ஜாதிய ஒடுக்குமுறை அங்கே இருக்குது. இப்போ இது மாதிரியாக ஒவ்வொரு இடமாக நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு இந்த ஜாதிய வன்முறைகள் இல்லைன்னா ஜாதிய நடைமுறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இவர் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான், அதுவும் கோவில் திருவிழாவில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது, கிராமத்தில் எல்லாருமே வந்து ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கனவு உலகத்தில் வந்து பேசுகிறாருன்னு தெரில. இல்லைன்னா வந்து ஒரு மீம் இருக்கும், ஐ நீட் வாட் ஹி இஸ் ஸ்மோக்கிங் அப்படின்ற மாதிரியாக போடுவாங்க. அது மாதிரி எதையாவது புகைச்சிட்டு வந்து அப்படியே அந்த போதையில் வந்து பேசுகிறாரான்னு தெரியல. அதில் அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்குது. அப்படின்னா
இங்கே இருக்கிற சமூக யதார்த்தம், ஜாதிய யதார்த்தத்தை விட்டு எவ்வளவு விலகி ஒரு அறியாமையில் இருக்கும் ஒரு நபராகத்தான் அவர் இருக்க முடியும். ஏதாவது ஒன்று இதில் எப்படி ஏதாவது ஒன்றா தானே இருக்க முடியும். அப்பேற்பட்ட நபர் வந்து ஒரு கருத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அம்பேத்கருடைய எழுச்சிக்கு அப்புறம், அரசியல் அமைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாதி பேரே பேசக்கூடாதுன்ற லெவலுக்கு வந்துருச்சு சார், இல்லையா? நீங்கள் உங்கள் ஜாதின்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் ஸ்கூலில் போகும்போதே ஜாதி என்னான்னு கேட்குறான். இதில் ப்ளஸ்ஸு கிடைக்குதுன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் தான் இப்போ மாட்டினீங்க. அதில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு கிடைக்குது. என்னது? படித்து பின்னாடி போனோம்னா இந்த பிரிவுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அங்கே ஜாதியை சொல்கிறத சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஆனால் சமுதாயத்தில் எதையோ ஒன்றத்தை சொல்லும்போது அங்கே வந்து எகிர்றீங்க. ஒட்டுமொத்தமாக ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ இது வந்து ரொம்ப நாளாக சமூகத்தில் போய்கிட்டு இருக்கிற ஒரு உருட்டு தான். நிறைய பேர் வந்து இந்த உருட்டை சொல்லுவாங்க. என்னென்னா வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, பள்ளிக்கூடத்துலேயே ஜாதி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. சினிமாவில் டைலாகாக வைப்பாங்க. போகிற இடத்துல எங்கேயா பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசும் நபர்களில் சிலர் வந்து அங்கேயும் இது மாதிரியாக பேசுவாங்க. இது வந்து எல்லாருமே பேசுகிற ஒரு தட்டையான புரிதல் கொண்ட ஒரு கருத்து தான். ஆனால் வந்து கேட்குறப்ப வந்து இதில் ஏதோ சரி இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அதான் ஜாதி வேண்டாம்னா ஸ்கூலில் மட்டும் எதுக்கு ஜாதி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அதில் நியாயம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ரெண்டும் ஒன்றா, ரெண்டும் வந்து சமமா அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஜாதி என்ன அப்படின்னு கேட்டு நீ இதை பண்ணாத, நீ இதை படிக்காத, நீ இந்த இடத்துக்கு வராத, நீ எனக்கு சமமாக உக்காராத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதி கேட்குறதும், அதே வந்து ஜாதியை கேட்டு உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னானா நீ படி, உன்னை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னானா நீ டாக்டர் ஆகு, உன்னை அரசியலில் வரக்கூடாதுன்னு சொன்னானா நீ அரசியலுக்கு வா, நீ மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு சொன்னானா நீ மருத்துவர் ஆகு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன ஜாதியை சொல்லி உன்னை வந்து இந்த வேலையை செய்யாதே அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஜாதி பெயரை சொல்லி நீ வா, நீ இந்த இடத்துக்கு உன்னை எவன் வந்துடுறான்னு பார்க்கலாம், எவன் உன்னை தடுத்துருவான்னு பார்க்கலாம், நீ வா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசர்வேஷனு, அப்படின்னு சொல்கிறது தான் அரசியல் அமைப்பு சட்டம். அந்த புரிதலே இல்லாமல் எதுக்கு யார் சொல்கிறாங்கன்றதே தெரியாமல் என்னத்தையாவது ஒன்று பெணாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை வந்து அறிவுஜீவி போல் வந்து ப்ரௌடாக வேற வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க பாருங்கள், இப்போ நீங்கள் தான் மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு மேதாவித்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னென்னா சொல்கிற கருத்து வந்து ரொம்ப வடிகட்டிய முட்டாள்தனமாக இருக்குது. ஏதாவது அறிவுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. அதில் இப்போ ஒரு நபருக்கு டிவி இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அந்த நபருக்கு வந்து டிவி இருக்குன்றதுனாலேயே ஒரு சிலர் வந்து அவரை வந்து இன்றைக்குமே டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. உனக்கு என்ன நோய், டிபியா அப்படின்னு சொல்லி அந்த நபர்களை வந்து கூட சேர்த்துக்காமல் அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரு சாரார் அப்படி இருக்கக்கூடும். இப்போ இன்னொரு சைடில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அந்த டாக்டரும் வந்து உனக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு, உனக்கு டிபி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு, இப்போ பாருங்கள் இவங்களும் டிபி இருக்குதான்னு கேட்குறாங்க, டாக்டரும் டிபி இருக்குதான்னு கேட்குறாரு. ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க நடந்துக்கிறாங்க. இது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? டிபி இருக்குதான்னு கேட்டு அப்படி பண்ணுறது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது இருக்குதா? இப்போ அது மாதிரி தான் ரிசர்வேஷனுக்கும் நீ என்ன ஜாதி அப்படின்றத டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக கேட்குறது வேற, நீ என்ன ஜாதி, நீ முதல்ல படிக்க வா, வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு கேட்குற ஜாதி என்னன்னு கேட்குறது வேற. இந்த அடிப்படை புரிதலை கொஞ்சமாவது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் பிரவீன் காந்தி. ஒட்டுமொத்தமாக ஜாதியே இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வேற வந்து அதுலேயே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? இப்போ வந்து இவர் இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, ரிசர்வேஷனுக்காக ஜாதி சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஜாதியே இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி, அப்படின்னா ரிசர்வேஷன் வேண்டான்னு சொல்லுங்க, ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதோட இன்னொரு வடிவம் தான் அது. அதை தான் அவர் வந்து இந்த மாதிரியாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வேஷன் முதல்ல வந்ததா இல்லை ஜாதிய ஒடுக்குமுறை முதல்ல வந்ததா, ஜாதிய அமைப்பு முதல்ல வந்ததா? எது முதல்ல வந்தது? ஜாதி அமைப்பு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக இங்கே இருக்குது. அப்போ 2000 வருஷமாகவே இதில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இதை சரி செய்யணும்னு பல காலமாக நிறைய பேர் போராடி அதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புத்தர் காலத்திலேருந்தே வந்து அதுக்கு சொல்ல முடியும், இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து எதிர்த்து பேசுனது அப்படின்னு வரலாறு நெடுக சிலர் அங்கங்கே பேசியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தான் வந்து ஒரு டெமோக்ரஸின்னு வந்ததுக்கப்புறம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஓரளவுக்கு லீகலியாவது நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். ஜாதி ரீதியாக ஒழுங்குமுறையோ இல்லை ஏற்றத்தாழ்வுகளோ இல்லை பாகுபாடுகளோ காமிச்சா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு இன்றைக்கி சட்டம் மட்டும் எழுதியிருக்கிறோம். அதை செயல்படுத்த முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு காலமாக அது கூட இல்லாமல் 2000 வருஷமாக ஓடி போச்சு. அந்த அளவுக்கு நீண்ட நெடிய கொடிய வரலாறு கொண்டது ஜாதிய முறை.
இப்போ இவர் வந்து ஜாதியை வந்து சொல்லாத, ஜாதியை சொல்லி அதன் மூலயமாக வர்ற சலுகைகளை பெறாதே, அப்படி பெறாமல் விட்டால் எல்லாம் சரியாக போயிருன்றாரு. முதல்ல அது வந்து சலுகையே கிடையாது, அது வந்து உரிமை. அதையும் வந்து அது கூட தெரியல, அது கூட தெரியாமல் வந்து இவர் வந்து தீர்வு சொல்கிறாரு. என்ன தீர்வுன்னா, ஜாதியை சொல்லாத, ஜாதியை சொல்லி ரிசர்வேஷன் வாங்காத, ஜாதி எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ ஜாதின்றதே வந்து பிரச்சனைக்குரியது தான். இப்போ வந்து இப்போ ஜாதின்ற ஒரு அமைப்பை நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதிகாரரு இன்னொரு ஜாதிகாரரை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க ஜாதியை அவங்கவுங்களே வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா வந்து ஒரு யதார்த்தமான கேள்வி அதுதானே. அப்படி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஜாதின்ற அமைப்பு பை டிசைன் அது வந்து ஏற்றத்தாழ்வு உடையது. ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படின்றது மட்டும்தான் அதோட டிசைனே. அந்த எனக்கு அவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு சார். மனிதன்ல என்ன சார் பிற்படுத்தப்பட்டோர்? அவங்கள தூக்கி விடணும் சார். நம்ம வேலை என்னன்னா, அந்த வார்த்தையை சொல்லாம சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர். என்ன ஒடுக்கப்பட்டாங்க? மனிதன் அவன் இறைவனால் படைக்கப்பட்டவன். அவனை சமுதாயம் இன்னும் அவனுக்கு கீழே வச்சிருக்கு. அதை அந்த எனக்கு அவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு சார். மனிதன்ல என்ன சார் பிற்படுத்தப்பட்டோர்? இப்போ பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு, ஒடுக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு. என்ன ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. புரியல. இப்போ ஒரு கொலை நடக்குது, இல்லைன்னா வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து அடித்த ஆள் யார், இல்லை கொலை பண்ண ஆள் யார்? கொலை பண்ண ஆள் வந்து மர்டரர், கொலையாளி. கொலை செய்யப்பட்ட ஆள் விக்டிம். இப்போ கொலையாளின்னும் விக்டிம்னு சொல்கிறது வந்து அது எப்படியோ அது மாதிரி தான் இங்கே. இப்போ ஜாதி அப்படின்றது வந்து ஒரு வன்முறை, அந்த வன்முறையை நகழ்த்திட்டாங்க. எப்படி வந்து ஒரு கொலை வந்து ஒரு வன்முறை, அது மாதிரி ஜாதி நடைமுறை வந்து வன்முறை நடைமுறை தான். சமூகத்தில் எந்த வித நன்மையும் தராத ஒரு விஷயம்தான் ஜாதி. இப்போது அதனால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்படி பாதிப்பு ஏற்படுறவங்களில் வந்து ஒரு சிலருக்கு நிறைய பாதிப்பும், ஒரு சிலருக்கு அதை விட கொஞ்சம் பாதிப்பும், ஒரு சிலருக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான பாதிப்பு, இது மாதிரியெல்லாம் வந்திருக்குது. இப்போ அவங்க எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவரா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா, இல்லைன்னா வந்து பட்டியலின மக்களா. ஏன்னா ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது எப்பவுமே யாரை குறிக்கும் அப்படின்னா பட்டியலின மக்களை தான் வந்து யூஸ்வலி குறிக்கிற மாதிரியாக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சரியான பதம் என்ன அப்படின்னு பார்த்தா பட்டியலின மக்கள் தான். ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. பட் இருந்தாலுமே வந்து நடைமுறையில் ஒரு வார்த்தை பயன்பாடு எந்த மாதிரியாக இருக்குன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இல்லைன்னா ஒடுக்கப்பட்டோர் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு அவங்க மேலே திணிக்கப்பட்டிருக்கு, அவங்க மேலே வந்து ஒரு மாதிரியாக சமூகம் வந்து அவங்கள போட்டு அழுத்தி இருக்கு அப்படின்றத குறிப்பிடுற வார்த்தை அது. அந்த வார்த்தை பிரயோகமே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது யார்? இந்த நடைமுறையை வந்து அமல்படுத்தியது யார்? அவனை வந்து நான் கேள்வி கேட்குறேன், இதை நீ ஏன்டா பண்ண அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி நான் கேட்குறேன். சட்டை இல்லையா, அங்கே என்ன இருக்குதோ அதை பிடிச்சி நான் கேட்பேன் அப்படின்றது தானே வந்து ஒரு நியாயமான ஒரு வாதமாக இருக்கும். அது வந்து இவருக்கு வந்து அந்த சொற்கள் எல்லாம் வராது. இந்த வார்த்தை தான் இவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு பாதிக்கப்பட்டவன் திருப்பி அடிக்கிற மாதிரியாக காட்சி வச்சுட்டாலே இவருக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அது மாதிரி இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்தந்த சொற்கள் வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல, அதை பார்த்தா இவருக்கு வந்து கஷ்டம் வந்துடுதான். அவங்கள தூக்கி விடணும் சார். நம்ம வேலை என்னன்னா, மனிதன் அவன் இறைவனால் படைக்கப்பட்டவன். அவன் இப்போ இவங்கெல்லாம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான் அப்படின்னே வச்சுப்போமே. அந்த இறைவன் வந்து என்ன சொல்கிறாரு? சதுர்வர்ணம் மயாசிருஷ்டம் அப்படின்றாரு. 4 வர்ணம் இருக்குது, அந்த 4 வர்ணத்தை நான் தான் படைத்தேன், அதை நானே நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு தான் அந்த கடவுள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயத்தில் வேறு, இது பகவத்கீதையிலையும் இருக்குது, மனு தர்ம சாஸ்திரத்துலையும் இருக்குது, பல வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் வந்து இது இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்னென்னா, ஒருத்தனுக்கு வந்து இப்போ ஓயாமல் எப்போ பார்த்தாலும் தொழில் அடிப்படையில் தான் ஜாதி, தொழில் அடிப்படையில் தான் வந்தது, வர்ணமெல்லாம் அப்படி தான், ஜாதியெல்லாம் அப்படி தான் அப்படின்னு காலங்காலமாக ஒரு பொய்யை, ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி இதிலலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு ஒரு தொழில் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த விதிக்கப்பட்ட தொழிலை அவன் செய்யணும். அதில் மோசமாக தான் அவனால் செய்ய முடியும், அந்தளவுக்கு அவனுக்கு அதில் வந்து ஸ்கில் இல்லை அப்படின்னாலுமே அவன் அதையே தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தான்னா அவனுக்கு வேறு தொழில் நல்லா வரும்,
அப்படியான சூழ்நிலை இருந்தாலும் அதை செய்யக்கூடாது, இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற யதார்த்தம். இப்படி தான் வந்து இங்கே ஜாதிய ஒடுக்குமுறை இருந்திருக்கு. காலங்காலமாக இப்படி தான் வந்து ஜாதி இருந்திருக்குது. இப்போது இந்த வர்ணமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, இதோட பேட்டர்னே இதுதான். இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம் வந்ததுனால அதனோட பாதுகாப்புனால நம்ம வந்து எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜாதின்றது இவ்வளோ தான், கடவுள்ன்ற சொன்னது இவ்வளோ தான் சொல்லியிருக்குது. அப்படின்றப்ப வந்துட்டு அப்போ அந்த கடவுளையே கேள்வி கேட்கறது தான் வந்து தமிழ்நாட்டோட அரசியலாக ரொம்ப நாளாக இருந்திருக்கு. இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை பிரச்சனை இல்லை, கடவுள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்றப்போ அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதை கேள்வி கேட்குறப்போ தானே வந்து சிக்கல் வருது. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பிராமின். நான் இப்போ இதை போடுங்க ஹைலைட்டா, 2 பேரும் பிராமின். ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பிராமின் அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, சுப்பிரமணிய சாமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் பேசுவார். அவர் கொடுங்க, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, மோடி வந்து பிராமின் அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஏன்னா இவர் ஒரு பிராமின், இவர் வந்து இன்னொரு ஆளை பிராமின் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அது மாதிரி தான் இப்போ பிரவீன் காந்தியும் வந்து உட்காந்துக்கிட்டு இவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போ இவர் தான் அத்தாரிட்டியா? யார் எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் அத்தாரிட்டியா? அப்படின்னா வந்து மாரி செல்வராஜையும் இல்லை ரஞ்சித்தையும் வர சொல்லி ஜாதி சான்றிதழ் வந்து மாற்றி கொடுக்குற அதிகாரமாவது இவருக்கு இருக்குதா? அது வந்து சரியானு கேட்டால் சரியில்லை. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வாதத்துக்கு இவர் தான் மாற்றுவார்னா அந்த அதிகாரம் கூட இல்லாத நபர் இதை சொல்கிறதுக்கு அவர் யார்? இப்போ வந்து ஒருத்தரோட பணம் செல்வம் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து ஜாதி மாறிடும். அப்படின்னா இங்கே வந்து ஜனாதிபதியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதிய ஒடுக்குமுறைகள் இருக்குது. அவங்கள ஜாதி பார்த்து தான் வந்து நடத்துகிறாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்மளோட ஜனாதிபதி யார்? திரௌபதி முர்மு. அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ராமர் கோயிலுக்கு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை. அதே மாதிரி பார்லிமெண்ட் வளாகம் திறக்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு புதுசாக கட்டிட்டோம்ப்பா வாங்கப்பா அப்படின்னு அவங்கள வந்து எவனையோலாம் கூப்பிட்டுருக்குறாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் யாருங்க? பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர். அவர் மேலே வழக்கு போடுங்க, அவர் விசாரிங்க அப்படின்னு அதோட உச்சத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த டைமில் அந்த நபரை கூப்பிட்டு இந்த விழாவுக்கு வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் ஜனாதிபதியை கூப்பிடல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போகிறாரு. பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போனப்போ அவரை வந்து ஒரு இடத்துல வந்து கட்டை போட்டு நிறுத்திட்டாங்க. அவர் உள்ளே விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அது மாதிரியாக ஜனாதிபதியே ஆனாலும் சரி, இங்கே வந்து ஜாதின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அது வேண்டாம், இந்தியாவில் வந்து பணக்காரர்கள் பட்டியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பில்லியனர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தா எல்லாம் 80%, 85%, 90% பணக்காரங்க பில்லியனர்ஸ் எல்லாம் யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா உயர் ஜாதியினர் அப்படின்ற ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10% கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் வந்து பிசி சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க. ஓபிசி சேர்ந்தவர்களே அவ்வளோதான் இருக்கிறாங்க. இப்போ வந்து அதுவுமே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த நம்பருமே குறைஞ்சிருக்குது. ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபெல்லாம் அதுக்கும் கீழே அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது. இப்போ இதை பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து ஜாதின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்க முடியும், நம்ம எந்த அளவுக்கு பொருள் ஈட்ட முடியும், நம்ம எந்த அளவுக்கு செல்வந்தராக முடியும் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குது. இப்போ இந்தியாவில் தான் இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம ஆட்கள் வந்து பெட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி ஜாதியும் தூக்கிட்டே போயிடுறான். அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஜாதியை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து எங்களை ஜாதியை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில போய் நிற்கிற ஆட்கள் யார் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். உன் மேலே யாரா டிஸ்கிரிமினேட் பண்ணுறான்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் எங்கள் ஊர் தான் ஆட்கள் தாங்க, அவங்களும் இந்தியர்கள் தாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஏன் 2 பேரும் ஒரே ஆட்கள் தான், 2 பேரும் ஒரே ஆட்களாக இருக்கிறப்போ உன்னை ஏன்டா உங்காலே டிஸ்கிரிமினேட் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது என்னன்னு. ஏன்னா வந்து அங்கே வந்து பிளாக் ஒயிட் அப்படின்னு 2 மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது கண்ணுலையாவது தெரியுது, இது வேற கலர் அது வேற கலர்ன்ற அளவுக்காவது அது தெரியுது. அவங்க அதில் வந்து ஒரு பிரச்சனை வருது, அதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதை கண்ணாலையாவது அந்த கருமத்தை பாத்திர முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே ஸ்கின் கலர் தான் இருக்குது, முக அமைப்பும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஊரில் இருந்தும் வந்திருக்கிறானுங்க. இவனுங்களுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன்னா அப்போ என்னதுன்றப்ப தான் வந்து இங்கே ஜாதின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது, ஜாதியை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. இது வந்து கண்ணுக்கெல்லாம் கூட பார்த்தா தெரியாது, பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலுமே வந்து பிறப்பின் அடிப்படையில் அதை வச்சுருக்கிறானுங்க.
அதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறானுங்கன்னு புரிய வச்சு கலிஃபோர்னியாவில் இதை எதிர்த்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு குற்றம் அப்படின்னு சட்டம் போடணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் அங்கே வந்து இது இந்துக்களுக்கு எதிராக இருக்குது, இந்த டிஸ்கிரிமினேஷன் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்கிற சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் கவர்னருக்கு எடுத்துன்னு போய் மனு கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா இந்துத்துவ அமைப்புகளோட தொடர்பு இருக்கும் அமைப்புகள் அமெரிக்காவிலையும் இருக்குது. அந்த அமைப்புகள் எல்லாம் போய் அங்கேயும் வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஜாதின்றது எங்கே போனாலுமே தவிர்க்க முடியாத விஷயமாக இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஜாதி இருக்கும். சந்திரமண்டலத்துக்கு போயிட்டாலும் அங்கேயும் ஜாதி இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட யதார்த்தமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து கலிஃபோர்னியா வரைக்கும் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்கன்னா நல்லா படிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும். நானும் நீங்களும் வந்து கலிஃபோர்னியா போய் செட்டில் ஆகிட முடியுமா? அதுக்குன்னு வந்து ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இதில் வந்து முன்னாடி வந்ததுக்கப்புறம் தானே அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி போனாலும் கூட ஜாதி துரத்திக்கிட்டே வருது. அப்படின்றப்ப இவர் வந்து மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் வந்து பரவாயில்ல, அவங்க வந்து ஐயரு இனிமேல் பிராமின் அப்படின்னு சொன்னால் இது என்ன, இது ஏதாவது பொருந்துற மாதிரி இருக்குது அறிவுக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு உளவியலும் இருக்குது. என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு பாடுறதை நல்லா பாடிட்டாங்கன்னாலோ, இல்லை இப்போ இந்த உதாரணத்துக்கு ஒரு படம் எடுக்கிறத நல்லா எடுத்துட்டாங்க, மக்கள் எல்லாம் வந்து அதை ரசிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்துட்டாலோ, இல்லை வந்து ஒரு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லிட்டாலோ அவங்க வந்து ஒருவேளை பிராமணா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற வந்து ஒரு உளவியல் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ரஜினிகாந்தே வந்து ஒரு நல்ல உதாரணம். விவேக் வந்து அவரோட பகுத்தறிவு மாதிரியான கருத்துக்கள் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் மெசேஜ் சொல்கிற மாதிரியான காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு வேளை நான் அவர் ஒரு பிராமணா இருப்பாரோன்னு நான் நினச்சேங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி இங்கே வந்து ஒரு சமூக உளவியல் இருக்குது. அந்த உளவியலின் பிரதிபலிப்பும் கூட இது. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்கள பிராமின்னு சொல்லிக்கிட்டா இவரால் ஏற்றுக்க முடியும். இவங்க வந்து ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கப்பா, மக்கள் அவங்கள கொண்டாடுறாங்கப்பான்றது இவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் வந்து தன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து பிராமின் ஆயிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோதான் அதில் இருக்குது. அந்த உளவியலும் அந்த அந்த சொற்களுக்கு பின்னாடி அதுவுமே தான் இருக்குது. நீ தான் இப்போ பெரிய ஜாதி. பணம் இருந்தால் கோயில் கருவறைக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவாங்களா சார்? நீங்கள் போங்க, ஒரு தனி கோயில் கட்டு போ. பணம் இருந்தால் கோயில் கருவறைக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கணும்? பணங்கன்னெல்லாம் வேண்டாங்க, எதுவுமே இருக்குது இல்லைன்றதை பற்றியே தேவையில்லை. கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம். நீ உண்மையான கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் மட்டுமே போதும், கடவுள் பக்கத்தில் நீ போகலாம் அப்படின்னு சொன்னால் அது பதில், அது கடவுள். அதை விட்டுட்டு நீ தனி கோயில் கட்டிக்கிட்டு போ அப்படின்னா அப்போ என்னது? அது அது அதுங்க என்ன இருக்குது? ஜாதிய சிந்தனை தானே. கோயிலுக்குள்ளே நான் விடமாட்டேன், கோயிலுக்குள்ளே போகணுன்னு உனக்கு ஆசை இருக்குதா, நீ தனியாக கோயில் கட்டி நீ போய்க்கப்பா. இது வந்து இந்த பொது கோயிலெல்லாம் வந்து வர்றதுக்கு நீ ஆசைப்படாத அப்படின்னு தான் சொல்கிற. அப்படி இதை வந்து ரொம்ப சாதாரணமாக இதுக்கு மேலே இவர் மேலே வழக்கே போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு தவறான கருத்து, மோசமான கருத்து. இப்போ வந்து ஒரு பொது கோயில் இருக்குது அப்படின்னா பொது கோயிலில் கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் வரணும், எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதுக்கு தடையாக இருக்கும் ஆட்கள் அப்படின்னா இவரும் தான் அதில். ஏன்னா இதுக்கு என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெஜிடேரியனாக இருந்தால் கோயிலுக்குள்ளே போயிடலாமா? நான்வெஜ் தான் அங்கே மெயின். அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதுதான் எதிர்பார்க்குற குவாலிட்டியை தவிர ஐயர் தான் போய் பண்ணணும்னு கிடையாது. பா ரஞ்சித்தும் போய் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நபர் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறாரு, வெஜிடேரியனாகவே வந்து மாறிட்டாங்க, பிறப்புலேருந்தே வெஜிடேரியனை கூட வச்சுக்கலாமே. நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் அப்படின்னலாம் கிடையாது. அந்த கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களும் பிறப்புலேருந்தே வந்து வெஜிடேரியனாகவே இருந்தால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெஜிடேரியனாக இருந்திருப்பாங்க. ஃபேமிலியே அப்படியே வெஜிடேரியனாகவே இருந்துரும். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர், நல்ல இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நபர், அவங்க வந்து நான் கடவுளுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் கடவுள் பக்கத்துலேயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து அர்ச்சகர் ஆகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு போனால் அவரை ஏற்றுக்கலாமா வேண்டாமா? அவரையே ஏற்றுக்க கூடாது. ஏன்னா நீ இந்த ஜாதியை பிறந்தவன் இல்லை, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது தானே இங்கே இருக்கிற ஜாதிய முறை. இப்போ அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னா பிராமணா இருக்கணும் அப்படின்றது தானே வந்து இங்கே யதார்த்தமா இருக்குது. கருவறை கருவறை கருவறைன்ட்டு என்னங்க? நீங்க கழிப்பறைகளை ஒருத்தன் தாங்க போக முடியும், கழிப்பறைகளை 10 பேர் போவீங்களா? பிராமணனுங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், வேதம் சொல்லுது. இப்போ இதுல வந்து ஒரு ஒப்பீடு வேற, கருவறை கழிப்பறை நல்ல ஒப்பீடுங்க, வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம், நம்ம வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுலயே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, பிராமணனுங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், வேதம் சொல்லுது.
பிராமணர்கள் வேதம் தெரிஞ்சவங்க, வேதம் தெரிஞ்சுக்கணும், பிச்சை எடுத்து தான் இருக்கணும், அதை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, பிராமணர்களுக்கு இதெல்லாம் வேலை. இப்போ நான் யார்? நான் சூத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ எனக்கு என்ன வேலை? இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? இந்த கேள்விக்கான பதில் வந்து வைசியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும், நான் கூட ரிவர்ஸில் சொல்கிறேன், ஆக்சுவலி பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சேவகம் செய்யணும், இன் தட் ஆர்டர். அதுதான் வந்து எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வேலை. இதை தானே வேதம் சொல்லுது. மாற்றி ஏதாவது சொல்லியிருக்குதா? இப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொத்தில் கூட உரிமை கிடையாது. சொத்து வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. சொத்து வச்சுருந்தா அதை வந்து ஒரு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு கிடையாது. வேணுன்றப்போ வந்து ஒரு சூத்திரன் சொத்து வைத்திருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அப்படின்னு தானே மனு தர்மம் சொல்லுது. வேதம் சொல்கிறதுல வந்து பிராமணர்களுக்கு என்ன சொல்லுது? ஓ, பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், அப்போ எப்போ ஏற்பட்ட நல்லவர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ சூத்திரனுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்குது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய மோசடி. அப்புறம் அந்த வேதங்கள் தெரிஞ்சதுனால கடவுளுக்கு பிடித்த மொழின்னு சொல்லிட்டு அதை ஓதுறாங்க. இதில் வந்து சமஸ்கிருதம் வந்து கடவுளுக்கு பிடித்த மொழியாம். அப்போ கடவுளுக்கு என் மொழி பிடிக்காது அப்படின்னா, என் மொழி தமிழ் கடவுளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த சாமி எப்படி எனக்கு சாமியாக இருக்கும்? கடவுளுக்கு வந்து ஒரு சில மொழிகள் தான் பிடிக்குமா? கடவுள் அப்போ எல்லாருக்கும் சமம் கிடையாதா? எல்லா மொழியை சேர்ந்தவர்களுக்கும் கடவுள் முன்னாடி சமம் கிடையாதா? அப்போ அந்த மொழியை சேர்ந்தவர்கள் வசதி, மற்ற மொழியை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு தாழ்த்தியா? அப்போ கடவுள் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது யாரு? கடவுளா நீயா? இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பிறப்பில் ஜாதி கிடையாது, அவனுடைய நடவடிக்கையில்தான். ஓகே, நீங்கள் பெருந்தன்மையாகவும் 4 பேரை மதிக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா நீங்கள் மேல் ஜாதி. எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கீழ் ஜாதி. ஜாதின்றது பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியது யாருன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவரை. ஏன்னா அந்த ஒரு யதார்த்தம் கூட தெரியாத நபர் நீங்கள், உங்களுக்கு ஏதோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கோளாறு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ சிக்கல் இருக்குதா அப்படின்னு பரிசோதித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதை முதல்ல போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸோட எல்லாரும் வாழ்த்தும் வகையாக நடந்து கொண்டாலும் அவர்கள் மேல் ஜாதி. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்கெல்லாம் கீழ் ஜாதி அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. இதுவுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடும் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட. இப்போது ஒரு கொடூரமான ஒரு ரேப்பு, ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுட்டு, அந்த பொண்ணு முன்னாடியே கொன்னுட்டு, அந்த பெண் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கை குழந்தையோடு இருக்கும் பெண், அவங்கள வந்து குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றுட்டு வன்புணர்வு செய்கிறாங்க. அப்படி செஞ்ச நபர்களை ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போட்டவங்கள இப்போ பிஜேபி அரசு வந்து வெளியே விட்டுது. வெளியே விட்டப்போ அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா கொடுத்தாங்க? இவங்க எல்லாருமே பிராமணர்கள், இவங்கெல்லாம் வந்து குட் சன்ஸ்கார், அதாவது நல்ல ஒழுக்கத்தை நல்ல கலாச்சாரத்தை கொண்டவர்கள், ஒய் அதனால தான் ஒய் வெளியே விட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இது அங்கே மட்டும் நடக்கிறது கிடையாது. மத்திய பிரதேசில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் இருந்தார். அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த நபர் மேலே ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த ஒரு பிராமின் அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். அவர் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழித்து அந்த கேஸு வந்து அது வர்றப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பிராமின் அப்படின்னு வந்து சொல்லி அவரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபரே வந்து அதுக்கப்புறம் மிரட்டுனாங்களா என்ன நடந்ததுன்னு தெரில. முதல்ல வழக்கு போட்டாங்க அவர் மேலே. வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ப்ரெஷரெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துக்கிறப்போ இவர் வந்து ஒரு வார காலம் வந்து போச்சு. ஒரு வார காலம் கழித்து அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் இல்லை, நபரை வச்சே வந்து சொல்ல வச்சாங்க. என்னென்னா அவர் எங்கள் ஊர் பிராமின், எங்கள் ஊர் பூஜாரி ப்ரீஸ்ட், அவர் ப்ரீஸ்ட்டு வந்து பாவம் அவர் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வச்சிட்டாங்க. அது வந்து எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கேஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அப்படி இது என்ன கணக்கில் வருது இது சார்? இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் நடந்துக்குதுன்னு சார். நீங்கள் ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற இதை போய் நோக்கி பாருங்க, அதில் ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு நல்லா படிங்க சார். இன்றைக்கும் ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னு கேட்டால் ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் போய் பாருங்கள், அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இவரோட ஃப்ரெண்டு, இவரோட வந்து கருத்தியல் ரீதியான ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாமே, ரஞ்சித்.
நம்ம ரஞ்சித் கிடையாது, இது வேற ரஞ்சித். இவர் வந்து கவுண்டம்பாளையம் படம் எடுத்த ரஞ்சித். இப்போ இவர் வந்து என்ன, இதே மாதிரி தான் ஒன்று சொன்னார், ஆணவ கொலை வந்து அன்புனால நடக்கிறது அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாரு. அது மாதிரி இவர் ஒரு வியாக்கியானம், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை இல்லையா, அதனால் இவர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லி ஆகணும்னு சொல்லி ஆணவ கொலைக்கு வந்து ஒரு முட்டை ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, இதுக்கு பின்னாடியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடல் இருந்திருக்கும், அவங்க வந்து ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து அந்த காதலையே பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு திருமணத்தையே பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால, அதனால் கோச்சிக்கிட்டு அந்த பெற்றோரோ இல்லை அந்த பெண்ணை சார்ந்தவர்களோ வந்து ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. ஆணவ கொலைக்கு வக்காலத்து வாங்குறவரெல்லாம் புரியல, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இப்போ ஆணவ கொலைன்றது வந்து ஜாதிய வெறியின் உச்சத்தில் நடப்பது தான் ஆணவ கொலை. இப்போ ஆணவ கொலைன்றது வந்து எப்படி நடக்குது தெரியுமா? இப்போ அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஜாதி வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதை வந்து அப்படி தான் அவர் டிஸ்கிரைப் பண்ணார். இப்போ கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்றதுல வந்து கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், 1 2 3 4ன்னு நம்பர் போட்டுக்கோங்க. இப்போது கிரேடு 1ல் இருக்கும் பெண்ணை கிரேடு 1ல் இருக்கும் ஆணே திருமணம் செய்தால் அங்கே ஆணவ கொலை நடக்காது. கிரேடு 1ல் இருக்கும் பெண்ணை கிரேடு 2ஓ 3ஓ 4ஓ இந்த மாதிரியாக இருக்கும் ஒரு ஆண் திருமணம் செய்யும் போது தான் பெண் வந்து கிரேடு 1, ஆண் 2 3 4லேருந்து யாராவது ஒருத்தர் அப்படின்னு வர்றப்போ தான் ஆணவ கொலையே நடக்கும். இதுதான் வந்து ஆணவ கொலையோட டிசைன். நீங்கள் வந்து ஆணவ கொலை அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எடுத்து நீங்கள் யார் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வந்து அந்த சமூகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த சமூக கட்டமைப்பின் படி பெண் வந்து அந்த பையனை விட ஒரு ஜாதி மேலே இல்லை 2 ஜாதி மேலே அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கிற இடத்துல தான் ஆணவ கொலையே நடக்குது. ஸோ ஆணவ கொலைன்றது வந்து வெறும் வெறியில், ஜாதி வெறியில் பண்ணுறது தான். ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அது மாதிரி ஒரு வியாக்கணம் கொடுத்துருக்காரு, என்னென்னா வந்து குடிப்பெருமை கொலைம்பேன் அப்படின்னு. ஏற்கனவே ஜாதிகளெல்லாம் தமிழ் குடிகள், அந்த குடிகள்ன்றது தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னெல்லாம் வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க. இன்னொரு இடத்துல போயிட்டு என்னென்னு பேசுவாங்கன்னா வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னு. அது ஏதோ பெருமைன்ற மாதிரியாக பேசுவாங்க, அது தமிழ் படுத்துறதாக வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்குது. இப்போ ஜாதியை ஒழிக்கிறதுக்கு கலப்பு திருமணம் பண்ணுங்க, ஜாதி விட்டு ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுங்க, நானே நின்று நடத்துவேன் அப்படின்னெல்லாம் அந்த நபர் எங்கேயுமே வந்து சொன்னதில்லை. அதை வந்து ஒரு சமூக கடமையாக, ஒரு மிஷனாக ரெகுலராக எடுத்துகிட்டு போய் அவர் என்ன செய்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா என்ன? அந்த மாதிரியெல்லாம் செஞ்சதில்லைல்ல. இப்போ அது மாதிரி தான் இதுவும். இப்போ பிரவீன் காந்தி ஒரு மாதிரியாக ஒரு டிசைனில் ஒரு முட்டு கொடுக்குறாருன்னா, அவர் வேறு மாதிரியாக முட்டு கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது எந்த தப்பும் நடக்கலை, ஆணவ கொலை செய்த நபர் மேலே அது ஆணவ கொலையே இல்லை, அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலைன்றதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்த கதையெல்லாம் உண்டு. இது மாதிரி தான் இந்த ஆணவ கொலை, ஜாதியால் பண்ணுற ஆணவ கொலைகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் பிரவீன் காந்தியும் ஒருவர், முன்னாடி சொன்ன நபரும் ஒருவர். அவ்வளவுதான். எடுத்த உடனே ஒரு அந்த நிலையில இருந்து ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாரு. அந்த கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்திக்கிற விளைவுகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, பார்க்குற எனக்கு நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கத்தி எடுத்து வெட்டுறதுலயே சொல்ற போது அவனுக்கு திருப்பி அதே வன்மத்தை தூண்டுறீங்களோன்றது தான் என்னுடைய கவலையும் பயமும். இப்போ இதுதான் கடைசி, இதோட முடிச்சுக்குவோம். என்னன்னா வந்து படம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறார். இவர் சொல்ற மாதிரி தான் படம் எடுக்கணுமா. என்னன்னா வந்து அவர் சொல்றது, நீ வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறியா, பரவாயில்ல, நீ வந்து கலெக்டர் ஆகிட்ட, கலெக்டர் ஆனதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நீ ஃபேஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரியாக நீ கதை அம்சம் வச்சு படம் பண்ணு அப்படின்னு வந்து காமிக்க சொல்கிறாரு. அப்படி தான் வந்து படம் பண்ணணுமா, அது இவர் தான் சொல்லுவாராம், சொல்கிறதுக்கு இவர் தான் அத்தாரிட்டி, இவர் சொல்கிறத கேட்டு நம்மலாம் பண்ணணும். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தான் வேலை, சொல்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கதையை வந்து சொல்கிறாரு. இப்போது பிரச்சனை என்னென்னா, கலெக்டர் ஆகிறதுக்கே விடமாட்டேங்கிறீங்களே, அதுதானே பிரச்சனை. கலெக்டர் வேணாங்க, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான காலேஜஸில் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான காலேஜஸில் ப்ரொஃபஸராக போக முடியுதா, இல்லைன்னா வந்து கேபினட் செக்ரட்டரிஸில் வந்து போக முடியுதா, அது மாதிரியான உயர் பதவிகள், எந்த உயர் பதவின்னு வேணால் எடுத்துக்கங்க. கலெக்டர்ன்றது மட்டும் இல்லை, கலெக்டருக்கு இணையான கலெக்டர் ரேங்க்கில் இருக்கிற எந்த பதவி எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பதவிகள் எல்லாம் கூட வந்து ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களே தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மற்றவங்களால போகவே முடியறதில்லைன்றது தான் பிரச்சனை. அந்த போகவே முடியறதில்லைன்ற பிரச்சனை தலித்துகளுக்கு மட்டும் கிடையாது, ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஓபிசினா கூட உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓபிசினா பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி. பிசி எம்பிசின்னு தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை,
அது கூட ஓபிசி தான், அப்படி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாசிஃபிகேஷன் படி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து தலித்துகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களுக்கும் உயர் பதவிகளுக்கு போகணும் அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ இதையெல்லாம் சொல்கிற இடத்துல மீடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீடியாவோட சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியுமா? இங்கிலீஷ் மீடியா, ஹிந்தி மீடியா இதிலெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா 90% 95% எல்லாம் உயர் ஜாதியினர் அப்படி தான் இருக்கிறாங்க. பிசி கம்யூனிட்டியை, அதாவது ஓபிசி கம்யூனிட்டியையோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குதான்னு பார்த்தா அங்கேயுமே இல்லை. மீடியாவிலையுமே அந்த மாதிரியாக எல்லாம் நேஷ்னல் லெவலில் இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இங்கே நாட்டில் என்ன நடக்குது, எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்றதே தெரியாமல் ஆண்ட பரம்பரை கதையை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்ட பரம்பரை கதை, ஆண்ட பெருமை பேசுகிற நபர் தான் இவர். இப்போ இந்த ஆண்ட பரம்பரைன்ற வார்த்தை இருக்குல்ல, ஆண்ட பரம்பரைனா அதுவே பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட்டில் நீங்கள் ஆண்டிங்களான்றதே கேள்வி. அதெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து காலங்காலமாக வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளான கம்யூனிட்டியாகத்தான் எல்லாமே இருந்திருக்குது. அதனால தான் சமூகத்தில் இன்றைக்கி இந்த நிலைமை. சரி, ஆண்டிங்கன்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. இன்னைக்கு ஆள்றீங்களா? இல்லை. ஏன், என்ன காரணம்? இன்னைக்கு யார் ஆள்றாங்க? அந்த கேள்வியை கேளுங்களேன். அதுக்கு கொஞ்சமாவது அறிவை வளர்த்துக்கங்களேன். ஆள்ற இடத்துல இல்லைன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான அதிகாரம் மிக்க இடங்கள்லாம் யார் இருக்கிறாங்க? செல்வம் மிக்கிற இடத்துலலாம் யார் இருக்கிறாங்க? ஏன் அந்த இடத்துல ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறாங்க? அப்படின்ற கேள்வியை கேளுங்க. கொஞ்சமாவது வந்து அறிவு வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சமூகத்தில் நஞ்சு பரப்பும் ஒரு நச்சு பேர்வெளியாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. மற்றபடி வந்து எந்த வகையிலையும் சமூகத்தில் ரெலவெண்ட்டான ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. நன்றி.